அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே விலாகும் என்னோட டே இன் மை லைஃப் விலாகாக தான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு சண்டே ஈவினிங் பிடிக்காதே தவிர சண்டே மார்னிங் ரொம்ப 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 பிடிக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் என்னால் ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும். என்னால் ஃப்ரீயாக எனக்கு பிடிச்ச வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஆஸ் யூஷுவல் எப்படி கோலம் போடுறோமோ அந்த மாதிரி. ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்பாவும் எனக்கு வேலையை குறைச்சி வச்சுட்டு அவளே தான் கோலம் போட்டிருந்தா. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாள் லேசி ஆகிட்டேனே சொல்லலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனமே வந்துடுச்சு. என்னென்னா பசங்க நைட்டு அந்த படம் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு நானும் என் கணவர் பசங்க எல்லோரும் சேர்ந்து படம் பார்த்தேன். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, சொல்ல முடியல அந்தளவுக்கு. சரி பரவாயில்ல, நீ கொஞ்ச நேரம் தூங்கிடலான்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாகவே தான் இருந்துச்சு. எந்திக்கிறதுக்கே ஒரு 5:30 ஆகிடுச்சு. சரி பூஜை ரூமில் மட்டும் நம்ம விளக்கேற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு வந்தாச்சு. நான் எப்படின்னா காலையில் பிரம்மமுகூர்த்தத்தை விட்டுட்டேன். அப்படி ஒருவேளை விட்டுட்டாலும் கூட நான் ஈவினிங் அதை ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு பாசிட்டிவாக அதில் தான் கிடைக்கிது. நம்ம இந்த உயிர் நேராக இந்த மனிதர்களாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் நடக்குது, அதால் உலாவ முடியுது பூமியிலன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் புவியீர்ப்பு திசைன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கும் முக்கியமான காரணம் கடவுள் தான் இல்லையா? அதனால் இந்த பாசிட்டிவ் வைப்பை நம்ம எப்படி கொண்டு வரலாம், ஒரு ஸ்மெல்லு எப்படி ஃப்ராக்ரன்ஸாக கொண்டு வரலாம். இப்போல்லாம் சென்டட் கேண்டில்ஸ் நிறைய இடத்துல வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்குள்ளே பாசிட்டிவை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சுற்றி நம்மளை அப்பப்போ ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு இப்படி தலைவார பிடிக்குமா, இப்படி விளக்கேற்ற பிடிக்குமா, இப்படி பண்ண பிடிக்குமான வேலையே பட் அதிகமாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல சிம்பிளாக ஒரு விளக்கு, சிம்பிளாக எனக்கு இப்படிலாம் இருக்க பிடிக்கும் அப்படின்னு. இப்போ என்னை பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் மட்டும் இல்லாமல் நம்ம ஹாலாக இருக்கட்டும், ஹால்லேயுமே ஒரு சின்ன விளக்கு ஏற்றுவேன். இப்போ நான் சின்ன விளக்குன்னா மகாலட்சுமி தாயார்கிட்ட சொல்லலை, டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் கரண்ட் ஒயர் இல்லாத இடத்துல ஏற்றுவேன். அதே மாதிரி இந்த கோலம் போடுறது எனக்கு பிடிக்கும். ஆனால் ரிஸ்கியாக ரொம்ப நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு காமிப்பேன் பார்த்திங்களா, 3 மணி நேரம் போடுறேன், ரொம்ப ரிஸ்கியாக இருக்குன்னு. ஆனால் அது எனக்கு ரிஸ்க்காக தெரிகிறதில்ல. ஆனால் சிலருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ நேரம் குனிஞ்சே போட முடியும் பெண்கள்? உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை நீங்கள் இன்வால்வ் ஆகி செய்யுங்க. நான் செய்கிறேன்றதுக்காக யாரும் செய்யாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையுமே நான் அதை தான் சொல்லுவேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அவ்வளோதானே தவிர்த்து உங்களுக்கு அது பிடிக்கணுன்றது அவசியம் இல்லை இல்லையா? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. ஆனால் இந்த கோலம் போட்டதுக்கப்புறம் அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு சகோதரி கூட என்கிட்ட கேட்டாங்க, எப்படி சிஸ்டர் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே அந்த கோல மாவெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடாதா, நெருன்னு இருக்காதான்னு. நான் அதை எங்கள் வீட்டில் யாரும் மிதிக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தால் கூட ஒரு 3 மணி போல் க்ளீன் பண்ணிடுறேன். ஏன்னா எவ்ரி டைம் மிதிக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சமயம் ஸ்பீடாக வர மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு அவசர வேலைக்கு வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி நேரங்களில் அதாவது தூசிகள் வரதான் செய்யும், அந்த கோலமாவெல்லாம் சேதரும். ஆனாலுமே அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறேன். எனக்கு இந்த க்ளீனிங்கில் அப்படி ஒரு வைப்பு கிடைக்குதுன்னே சொல்லுவேன். என்னை திரும்ப இந்த ராஜி அப்படிங்கிறத திரும்பி என்னை புரிய வச்சது என்னோடய க்ளீனிங் அப்படின்னு தான் நினைப்பேன். அதுக்காக 24 மணி நேரமும் உங்கள் வீடு சுத்தமாக இருக்குமானா அழுக்காகும் தாங்க. ஆனாலும் அதை நான் திருப்பி க்ளீன் பண்ணுறது எனக்கு ஏதோ என்னவே நான் திருப்பி எனக்கு ஒரு சந்தோஷம். அடுத்தவங்களுக்காக நான் வாழ கிடையாது. எனக்கு இதை பார்க்கும்போது நம்ம வீடு சுத்தமாக இருக்குது, இதை நான் செஞ்சேன்னு நான் பெருமைப்படுறேன். இதை ஹஸ்பண்ட் நம்மளை பாராட்டுவாங்களா, குழந்தைங்களாம் பாராட்டுவாங்களான்னு யோசித்த காலங்கள் இருக்குது. பட் இப்போ அதில் நான் டைம் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. எதுக்காக அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு எங்கே அழகாக இருக்காங்க, எங்கே இது இப்படி இருக்காங்க, அவங்களா தான் பாராட்டணும் இல்லையா? நம்ம பாராட்ட நம்ம கேட்டு வாங்கக்கூடாதுன்னு நான் அதிலெல்லாம் இன்வால்வ் ஆகுறது எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இது நான் சம்டைம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டயர்டாக என்னைக்காவது இருக்குன்னா கூட நான் 8 மணி கூட கோலம் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு என்னோடய பாசிட்டிவ் அதில் கிடைக்கிது அப்படின்ற ஒரு அனுபவத்தில். இப்போ சொல்லலை, எப்பயாவது டயர்டாக இருக்கிறப்ப அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்திங்கன்னா நான் இப்போ மாவு அரைக்கிறேன்னா சிலர் இன்றைக்கி மாவு அரைச்சேன், இன்றைக்கி நான் இந்த குழம்பு வச்சேன், இன்றைக்கி இது வச்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் என்னோடய வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் வீடியோவில் காட்டுறதுக்கும் நான் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும், ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நான் இப்போ மாவு அரைச்சதெல்லாம் ஏன் ரீசன் காட்டலை சொல்லலை அப்படின்னா அதவே தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் மாவு அரைச்சேன், நான் குழம்பு வச்சேன்னு சொல்கிறத விட நான் கொடுக்குற வீடியோ மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற
அப்படிங்கிறதா என்னோட ஒரு தாட்ஸாகவே இருக்கும். நம்ம கொடுக்குற வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் மற்ற விஷயங்களை இதோட கம்பேரிசனாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவேன். ஏன்னா என்னோடய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கோலம் மட்டும் இல்லாமல், வீட்டோட க்ளீனிங் ஒர்க் மட்டும் இல்லாமல், குக்கிங் மட்டும் இல்லாமல் எல்லாமே கலந்துருக்கணும், அதில் அர்த்தங்களும் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். லாஸ்ட் வீடியோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக கொடுத்துட்டேன். லென்த்து வீடியோ கேட்குறீங்க, டெய்லி கொடுங்க சிஸ்டர்னு கேட்குறீங்க. எனக்கு நேரம் இருக்கணும் இல்லையா, நீங்களே பார்க்குறீங்க, டஃப்பாக தான் இருக்கும். பட் அது பிடிச்சனால எனக்கு அது டஃப்பாக தெரியல, ரொம்ப கஷ்டமாக தெரியல. அதனால தான் என்னால் தினமும் வந்து லென்த்து வீடியோ கொடுக்க முடியல. லென்த்து வீடியோ அவ்வளோ ரீச்சும் இருக்கிறதில்ல. ஆனால் நிறைய பெண்கள் எனக்காக சப்போர்ட்டிவாக அந்த கமெண்ட் கரெக்டாக நான் போட்ட செகண்டில் கமெண்ட் கொடுத்துருவீங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருந்தேன்னா, மொதல் நாள் நல்ல வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து வச்சுருந்தேன். ஒரு பாதி வரைக்கும் கொடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு மேலே டைம் பத்தலை எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10:30 ஆகிடுச்சு, வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வந்துடுவாங்கன்னு மறுநாள் கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பேசுனதே மறுபடியும் பேசியிருக்கேன். என்னடா இது இப்படி பேசிட்டோமே, ஒரு லென்த் வீடியோவை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நீங்கள் கூட நினச்சிருக்கலாம், என்னடா பேசுனதே பேசுகிறாங்க அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். எனக்கு என்னடா அப்படி சரி பரவாயில்ல, நம்மளோட சகோதரிகள் தானே, யாருமே தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு அப்லோடும் பண்ணிட்டேன். அதனால் எப்படினாலும் இன்றைக்கி ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படின்னா நாளைக்கு வீடியோ கொடுக்குறேன். அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைமிங்குமே என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏதாவது ஒரு வேளை வீம்புக்குன்னே வர மாதிரி இருக்குது. நானும் எவ்வளோ ஸ்கெடியூல் பண்ணுறேன். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா நேற்று இல்லை சாட்டர்டே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அம்மா கொஞ்சம் எங்கள் கூட படம் பாருங்களேன், எந்த படமே பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு விஸ்வாசம் படம் வந்து டிவியில் போட்டு ஃபேமிலியோடு கொஞ்சம் பார்த்துருந்தோம். அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்டர்னாக போகும்போது சரி குடும்பத்துக்காக வந்து மாறதானே செய்யும். அது இல்லாமல் ஷாப் வச்சு நடத்துகிறவங்க நிறைய பேருக்கு தெரியும் எப்போ டைம் வரும், எப்போ சாப்பிட முடியும், எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்க முடியும்னு சொல்லவே முடியாது இல்லையா. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு ஒரு வழியாக எடுத்து நம்ம ஏற்றியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் திரி. நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, இந்த ஃப்ளோட்டிங் திரியில் சில்வர் வந்து மேலே இருக்கும், சில்வர் கவர் வந்து மேலே இருக்கும். அந்த சில்வர் ஃபாயில் மேலே இருக்கிற மாதிரி ஏற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு ஒரு நாள் முழுக்க எனக்கெல்லாம் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது மெழுகு மாதிரி அதில் வச்சுருப்பாங்க, அது பிடிச்சி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த விளக்கு. ஜலதீபமாக ஏற்றலான்னு வச்சுருக்கேன். பட் நான் ஜலதீபமாக இப்போ ஏற்றலை, கொஞ்சம் ரொம்ப நேரம் எரியட்டும் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே ஆயில் ஊற்றியே ஏற்றிட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கும். நான் காட்டினதுக்கும் நான் பேசுகிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். சரி கொஞ்சம் உங்களுக்கும் தெரியணும்ல, நீங்கள் டெய்லி வீடியோ கேட்குறீங்க இல்லையா, அதுக்காக சொல்லியிருக்கேன். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக டெய்லி வீடியோ நான் கொடுத்துக்கிட்டே வரேன். ஏன்னா என்னோடய சகோதரிகள்கிட்ட நான் பேசணும். உங்களோட கமெண்ட் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா, எப்படி சொல்கிறது, எனக்கு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேங்க. ஆனால் அந்த ஐஸ்கிரீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உயிர். அந்த ஐஸ்கிரீமை தூக்கி அப்படி அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம் வேர்ல்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் போடுற லைக்குக்கு, நீங்கள் போடுற சப்ஸ்கிரைபுக்கு கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குமா, சப்ஸ்கிரைப் கவுண்ட் கூடனா கூட அவ்வளோ இருக்குமான்னு தெரியாது. ஆனால் உங்களோட கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன மாதிரி கிடையாது, நான் வளர்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இன்னும் பேமெண்ட் எதுவும் வரல. பேமெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நான் எதுக்காக இந்த யூடியூப்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு ஸ்டாண்டில் இந்த பவுலோடு கொடுத்துறதுனால நம்ம ஜலதீபமும் ஏற்றிக்கலாம், மண் விளக்கும் ஏற்றிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விளக்கு ஸ்டாண்டு தான். ஏன்னா ஒரு 270 ரூபா தான் நினைக்கிறேன், சம்திங் அவ்வளோதான் இருக்கும். அதில் இந்த 3 ஸ்டாண்டு வந்தது, 3 ஸ்டாண்டு வித்து பவுலோடு வர்றதுனால இது அதே மாதிரி அயன் தான். ஓரளவுக்கு நம்ம வெயில்லையும் மழையிலையும் கூட வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது செட்டாக வந்துடுறதுனால நம்ம மற்ற விளக்கும் வச்சுக்கலாம், நம்ம தேவைப்படுற விளக்குகளும் ஏற்றிக்கலாம். அப்படின்றதுக்காக எனக்கு ரொம்ப இந்த விளக்கு மடம் பிடிச்சிருந்துச்சு. உடனே கொடுக்குறாங்க. பட் உடனில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிலைவாசலில் மழை படாத இடத்துல வைக்கலாம். பட் வந்து மழை படுற இடத்துல நம்மளால் அது வைக்க முடியாது. அதனால் நான் இதை வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி எந்த ஷெல்ஃபில் வேணாலும் நமக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. பழைய தொட்டி அந்த கீழே பார்க்குறீங்க இல்லையா, அந்த குட்டி குட்டி தொட்டிலாம் எல்லாமேலாம் நான் ஷாப்பில் வாங்கலை. நிறைய தொட்டிலாம் எதெல்லாம் கிடைக்குதோ நான் கிராஃப்ட் பண்ணுவேன். கிராஃப்ட்னு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி உப்பு ஜடி இருக்கு இல்லைங்களா, அது உடஞ்சதாக இருக்கலாம்,
இல்லை ஏதாவது ஒரு கப்பு டீ காஃபி கப்பை கூட வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி கார்டனிங் செட் பண்ணலாம். அதில் ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்களேன். நிறைய கார்டனர் நான் பார்த்துருக்கேன், நிறைய அழகழகாக வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு விளக்கேற்றின எப்படி இருக்கும், நான் என்னங்க அழகாக வைக்கிறேன், அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதில் ஒரு விளக்கு ஏற்றி அந்த ஈவினிங் டைமில் அவங்க பார்த்துருந்தா இன்னுமே அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். பட் அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை தானே செய்ய முடியும்னு அப்படியே பார்த்துட்டு விட்டுருவேன். அழகாக கோலம் போட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த செடிகள் ரொம்பவே க்ரோத் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். அலமேண்டா க்ரீப்பர் தான் வச்சுருக்கேன். இது வந்து அரைக்காப்பாம், அது பக்கத்தில் கொடி மாதிரி போகுது இல்லையா, ரொம்ப க்ரோத் நல்லா இருக்குது. ஆனால் பூக்கள் வரல. உங்ககிட்ட யார்ட்டையாவது அலமெண்டா க்ரீப்பர் பிளான்ட் இருந்துச்சுன்னா அது எப்படி வளரும்ன்றதை பற்றி சொல்லுங்கள். அப்படியே கோலம்லாம் போட்டு ரசித்ததுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கோலம்லாம் போட்டு ஃப்ரீயாக உட்காந்து பேசி அப்படியே பக்கத்துலேயும் பேசிட்டு வந்தாச்சு வீட்டுக்குள்ளே. பசங்கள்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துட்டேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வச்சிட்டேன், இட்லி ஊற்ற போகிறோம் அப்படின்ட்டு. அப்படியே பந்தாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு அந்த உளுந்து அள்ளுவோம் இல்லையா, வடைக்கில் எடுப்போம்லாம், அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே கருப்பு உளுந்து வந்து அரைச்சதில்லை. பட்டு அரைக்கும் பார்த்திங்கன்னா தோலாக வந்துச்சு. அதை வந்து கீழே ஊற்றுவாங்க, பட் அதுலேயும் சத்து போயிடுமே அப்படின்ட்டு நான் அப்படியே தான் கருப்பு உளுந்தோடு அரைச்சேன். அதே மாதிரி நைட்டு டிஃபன் பண்ணுறவங்க நிறைய பேர் 8 மணி 9 மணி பண்ணுறோம். அந்த மாதிரி இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரீ பிளானிங்கை ஒரு 7 மணிக்கே இட்லியை அவிச்சு வச்சுருவேன். நாங்கள் சாப்பிட்றது ஒரு 8:30 மணியாக இருந்தால் கூட அந்த 7 மணிக்கு முடிஞ்சிடும், ஆஸ் யூஷுவல் முடிஞ்சிடும். நேற்று சண்டே தானேன்னு கொஞ்சம் லேட்டாக வச்சேன். அந்த மாதிரி நம்ம 7 மணிக்கு அவிச்சிட்டாலும் சூடாக இருக்காதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு 5 நிமிஷம், அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணிட்டாலே நமக்கு அந்த மாதிரி கிடச்சிரும். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அந்த டைமிங்கில் எனக்கு மற்ற வேலைகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ப்ரீ பிளானிங்கை ஒரு 7 மணிக்கு அவிக்கிறது, ஒரு 8:30 மணி 9 மணிக்கு சாப்பிட்டா கூட அது ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஹீட் வந்து அப்படியே ஃபுல்லாகிடும். இல்லைனாலும் ஹாட் பாட்டில் வச்சு நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு அந்த ஹீட் அப்படியே இருக்கும். இன்னொன்று வேலையுமே சீக்கிரம் முடியும். இந்த இட்லி சட்டியுமே என்ன பண்ணலாம், டக்கு நான் கழுவிடுவேன். எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு இட்லியெல்லாம் வச்சுட்டு எடுத்து கழுவிட்டேன் அப்படின்னா அந்த வேலையும் எனக்கு ரொம்பவே சிம்பிளாக மாறிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா எப்பயுமே ப்ரீ பிளானிங் பண்ணுறது. ஏதாவது ஒரு சில நேரம் மாறும், வேறு என்ன பண்ண முடியும். இந்த இட்லியில் கருப்பு உளுந்து போட்டு அரைச்சனால பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு யோசித்தேன். மில்லட்ஸ் இட்லி பண்ணும்போது அது கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும். பட் இப்போ வந்து கருப்பு உளுந்துலேயே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மனம் பார்த்திங்கன்னா இந்த ஊர்லலாம் அந்த வருஷத்துக்கு 2-3 தடவை தான் இட்லி அவிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு மனம் வந்து அவ்வளோ ஒரு வாசனை கமகமன்னு வந்துச்சு. ஏன்னா இந்த உளுந்து இங்கே வாங்கலை, ஊரில் இருந்து பெரியமாட்டிலேருந்து வாங்கினது, அவங்க கொடுத்து விட்டது. ரொம்ப கமகமன்னு இருந்துச்சு இந்த இட்லி. சரி அவ்வளோதான், ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சு. மறுநாளைக்கு தேவையான ப்ரீ பிளானும் பண்ணியாச்சு. ஆனால் என்னால் அது வீடியோ எடுக்க முடியல. எப்பயுமே கொஞ்சம் ப்ரீ பிளானிங் நீங்கள் பண்ணி வச்சுட்டா எதுக்குமே ப்ரெஷர் ஆக தேவையில்லை. ஏன்னா நமக்கு யாருமே வந்து சப்போர்ட்டாக சொல்லுவாங்க, நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு நம்ம எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நமக்கு பாராட்டு கிடச்சிரும் அப்படின்னு எதையுமே நம்பாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை நீங்கள் செய்யுங்க. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.